ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, நாங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2023 நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லேண்ட் வந்து ஒன்று வாங்கியிருந்தோங்க. எங்கே வாங்கியிருந்தோம்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாலுக்கில் வாங்கியிருந்தேங்க. அரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 3 சென்ட் நியர் வாங்கியிருந்தேங்க. இந்த லேண்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ண லாட் ஆஃப் இஷ்யூஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் எப்படி லஞ்சம் வாங்குறாங்க, அதே கவர்மெண்ட் அதிகாரி எவ்வளோ நேர்மையாக டீல் பண்ணார். நாங்கள் ஃபேஸ் பண்ண இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிளுங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பேச போகிறோங்க. லெட்ஸ் கம் டு த பாயிண்ட்டுங்க. 2023 நவம்பரில் வாங்கினேங்க. அந்த ஃபஸ்ட்டு அந்த லேண்டு வாங்கும்போதே எனக்கு தெரியும், அதில் அந்த டாக்குமெண்ட்ஸில் லாட் ஆஃப் இஷ்யூ. ஆக்சுவலி அதை நான் தெரிஞ்சு தான் வாங்கினேன். எப்படி இஷ்யூன்னாங்க, பத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3.25 சென்ட் இருக்குங்க. பட்டாவில் பார்த்திங்கன்னா 2.30 இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிராமம் நத்த ரெக்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 சென்ட் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்லேயும் ஒவ்வொரு வகையான ரெக்கார்டு இருக்குங்க. இது வந்து வாங்கும்போதே நிறைய வந்து பேர் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வாங்காமல் போயிட்டாங்க. அதை நான் எடுத்து இதை சரி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் எடுத்து நான் இந்த லேண்டு வாங்கினேங்க. ஆனால் வாங்கின பின்னாடி நிறைய நான் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுங்க. எனிவே 2013 நவம்பரில் வாங்கியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வாங்கினதுமே நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சரி பட்டா வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து விஓ ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ணுங்க. விஓ ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ண உடனே இதை வந்து நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் வந்து லஞ்சம் கொடுத்தா தான், விஓ டைரெக்டாக சொல்லிட்டாருங்க, நீங்கள் மணி பே பண்ணால் தான் நாங்கள் வந்து இதை சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா உங்கள் பேப்பர் வந்து மூவ் ஆகாது அப்படின்ட்டாருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு 70,000 கேட்டாருங்க. எங்களால் அவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது, நான் 50,000 கொடுத்துங்க. கொடுத்துட்டுமே இது வந்து இந்த இடத்துல நானும் ஒரு குற்றவாளி தாங்க. நான் ஒரு சிட்டிசனாக இருந்துக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் அதிகாரிக்கு வந்து ஒரு லஞ்சம் கொடுக்கறது நானும் ஒரு குற்றவாளி, இந்த சமூகத்தில் நானும் ஒரு குற்றவாளின்னு வச்சுக்கோங்க. என்னையும் வந்து அந்த தூண்டுதலுக்காக என்னையும் முற்படுத்தப்பட்டாங்க. அப்புறமா நாங்கள் வந்து லஞ்சம் கொடுத்துங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பட்டா வந்து என்ன பண்ணார், அவர் கையில் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி கொடுத்துட்டாருங்க. அந்த ஹேண்ட் ரிட்டனில் எழுதி கொடுத்ததை வந்து நாங்கள் வந்து இதை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நாங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் அப்ரோச் பண்ணும்போது, இது யாருங்க உங்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பட்டாவானதுக்கான வந்து ஒரு யூஸுமே இல்லாமல் போயிடுச்சிங்க. ஆனால் நான் பேக்கப்பில் எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை வந்து டீல் பண்ணும்போது ஒரு வகையான வந்து அவங்க மேலே ஒரு பார்வையாடே நான் டீல் பண்ணுவேங்க. இவங்க எப்போனாலும் நம்மளை ஏமாற்றுவாங்க, எப்பயுமே நம்மளை வந்து ஏதாவது சிக்கலில் கொண்டு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணால், அவருக்கு வந்து பணம் அனுப்புனது எல்லாமே நான் வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு, அவருக்கு டிரான்சாக்ஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேங்க. எடுத்து வச்சிட்டதுமே நான் வந்து என்ன பண்ணால், ஈவந்தோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டா கொடுக்குற நேரத்தில் வந்து அவர் அந்த சர்டிஃபிகேட் எழுதும்போதும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. அவர் எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். நான் அவருக்கு 2 வார்னிங் கொடுத்தேங்க. ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல் அவர்கிட்ட பேசணும். நீங்கள் சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட ஒரு அமைதியான முறையில் கேட்டேங்க. அவர் வந்து இல்லை முடியாது, இன்னும் நீங்கள் 1,00,000 காசு கொடுங்க, அப்படின்னா தான் நான் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ட்டாருங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இவர் வந்து இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டுங்க, நான் விஜிலன்ஸ் ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸு, சிஎம் செல் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் போட்டேங்க. கம்ப்ளைண்ட் போட்டதுமே அவங்க இம்மீடியட் ஆக்ஷன் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து என்ன பண்ணாங்க, கலெக்டர் ஆஃபீஸு, தாசில்தார்லாம் அவரை கூப்பிட்டு என்ன சொன்னாருங்க, அவர் மேலே வந்து நிறைய வந்து என்ன சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு நிறைய வந்து என்கொயரி நடந்ததுங்க. அப்புறமா கலெக்டர் வந்து 2 தடவை அவரை கூப்பிட்டுங்க, அவர் வார்னிங் கொடுத்து அவரை இம்மீடியட்டாக வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2024 பிப்ரவரியில் முடிஞ்சுதுங்க. அடுத்தது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இந்த விஷயத்தை நான் அஃபீஷியலாக எப்படி நான் சால்வ் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய பேர்ட்டுக்கு என்கொயரி பண்ணி ப்ராப்பரான வழியில் இதை சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் நிறைய பேரை அப்ரோச் பண்ணுங்கள். அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
ஆடியோ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆடியோ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க. அங்கே கொடுத்துங்க அது ஃபார்வர்ட் ஆகி தாசில்தார் ஆஃபீஸு சர்வேயருக்குலாம் வந்து அவங்க லேண்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து வச்சு தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயும் மாற்றுவாங்க, எல்லா இடத்துலையும் மாற்றுவான்ட்டாங்க. எங்களோட ரெக்கார்டில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று இருக்குது. அவங்களோட ரெக்கார்டில் ஒன்று இருக்குங்க. சைட் விசிட் பண்ணி அந்த சைட்லேயும் ஒரு வகையான வந்து மெஷர்மெண்ட் இருக்குங்க. எங்களோட பத்திரத்துலேயும் ஒரு வகையான மெஷர்மெண்ட் இருக்குது. 3 வகையான மெஷர்மெண்ட் இருக்குங்க. எங்களோட கேஸில் நான் என்ன தெளிவாக இருந்தேன்னா, எனக்கு என்ன நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த லேண்டு மட்டும் தான் எங்களுக்கு வேணுங்க. அடுத்த ஒரு லேண்டை எங்களுக்கு வேண்டாங்க. ரெக்கார்டில் இருக்கிறது தப்பாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேங்க. எல்லாமே தப்பாக இருக்கிறது எனக்கு தெரியும். நான் கிளியராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். எனக்கு என்ஜாய்மெண்ட் பிரகாரம் என்ன வேணுமோ அது மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு. அதுவும் வந்து கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிறது அவங்க வந்து கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஆடியோ ஆஃபீஸில் வந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி போய் கொடுத்துங்க. 2025 கொடுத்துங்க. நான் வெக்கேஷன் போயிருந்தேன். வெக்கேஷன் போயிட்டுருக்கும்போது அங்கே கொடுக்கும்போது அங்கேருந்து அதே அப்ளிகேஷன் நானே கொண்டு வந்து தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தேங்க. தாசில்தார்லேருந்து சர்வேயர் இருந்தேங்க. நாங்கள் ஒரு 2 மாதம் ஊரில் இருக்கும்போது இந்த ஒர்க்லாம் நடந்ததுங்க. அப்புறம் சர்வேயர் ரிப்போர்ட் கொடுத்தாருங்க. அதுலேருந்து டெப்யூட்டி தாசில்தார் கொடுத்தாருங்க. அதுலேருந்து தாசில்தார் ஃபார்வேர்ட் ஆச்சுங்க. தாசில்தார் ஃபார்வர்ட் ஆகிட்டு ஆடியோ ஆஃபீஸ்க்கு வந்துடுச்சுங்க. ஆடியோ ஆஃபீஸில் வந்து ஆடியோனோட பிஏ ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெஜெண்டுங்க. சரிங்களா? அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபைலு ரெக்கார்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டாருங்க. அது எல்லா ரிப்போர்ட்டும் அவர் கையில் இருக்குங்க. இப்போ வந்து ஆடியோ வந்து ஆர்டர் போட்டார்னா எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுங்க. சரிங்களா? அவர் வந்து அந்த பிஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ட்ரஸ்டபுளான யாராவது பர்சன் இருந்ததுன்னா நீங்கள் அனுப்பிவிடுங்க, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள அப்படி அந்த மாதிரிட்டு. எதுக்காக நீங்கள் என்கிட்டே சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னுங்க. இதுக்கு வந்து சார் இந்த முடிக்கனா இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவாகும் அப்படின்னாருங்க. அப்புறமா சரி நான் வந்து என்ன சார் சொல்லுங்கள் என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டேங்க. இல்லைங்க இது முடியாதுங்க அப்படி இப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு ரெக்கார்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இதுக்கெலாம் சரி பண்ணால் அப்படி இப்படி. இல்லைங்க நான் வந்து என்ஜாய்மெண்ட் ப்ராகம் என்ன இருக்கோ அதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்புறமா அவர் வந்து ஒரு புரோக்கர் வந்து சொன்னிருந்தாருங்க. அப்புறமா டீல் பண்ணும்போது 1.5 லட்ச ரூபா நீங்கள் பே பண்ணிடுங்க, உங்களுக்கு நான் ஆர்டர் காப்பி கொடுத்துட்றேங்க அப்படின்னாரு. நான் முடியவே முடியாதுங்க. நான் அவங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாகவும் பேசினேங்க. அப்புறமா மீன் வயலில் நான் அதே சேம் டைம் அந்த பிஏவை டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆடியோவும் டீல் பண்ணுறேங்க. சார் இந்த மாதிரி உங்கள் பிஏ வந்து இப்படிலாம் சொல்கிறாருங்க அப்படின்னு. சார் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காருங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அந்த ஆடியோவுக்கும் அந்த பிஏவுக்கும் ஆல்ரெடி தேர் இஸ் அ கனெக்டட். சரிங்களா? அவர் ஆடியோ தான் இவரை வச்சு டீல் பண்ணுறது, இந்த பணம் மேட்டர்லாம் டீல் பண்ணிகிட்டு இருப்பார் போல இருக்குங்க. அது எங்களுக்கு தெரியலிங்க. அது லேட்டாக தான் எனக்கே புரிஞ்சுது. ஸோ வந்து நான் ஆடியோ கிட்ட சொன்னேங்க, சார் எங்களுக்கு எல்லாமே இருக்குது, நீங்கள் வந்து என்ஜாய்மெண்ட் போக எங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்கள் அப்படின்னா. ரொம்ப இழுத்து அடிச்சுட்டே வந்தாங்க. ஒரு 1.5 மாதம் பக்கம் இழுத்து அடிச்சுட்டே வந்தாங்க. நான் வந்து நிறைய டைம் சாஃப்டாக கேட்டு பார்த்துட்டுங்க, முடியலன்ட்டுங்க. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சிங்க. 2 வருஷமாக நாங்கள் போராடிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய நான் சிஎம்சிஎலுக்கே ஒரு 5 தடவை கம்ப்ளைண்ட் போட்டிருக்குங்க. கம்ப்ளைண்ட் போட்டால் எந்த ஒரு ஆக்ஷன் இல்லைங்க, ஒரு இஷ்யூவும் எடுக்கலைங்க. சரிங்களா? அப்புறமா நான் வந்து ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனதுனால இந்த வருஷம் வந்து போன மாதங்க அக்டோபர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டருக்கு கால் பண்ணுங்க. கலெக்டர் சார் வந்து மிஸ்டர் தினேஷுங்க. அதாவது நம்ம ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை பார்க்கும்போது நமக்குள்ளேருந்தே ஒரு வகையான வந்து மதிப்பும் மரியாதையும் வருதுன்னு சொல்ல பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு இந்த கலெக்டர் சார் பார்க்கும்போது அந்த ஒரு வகையான வந்து ஃபீல் வந்ததுங்க. என்ன பண்ணாருன்னா, நான் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன் சார், இந்த மாதிரி நாங்கள் ஒரு எஜுகேட்டட் பர்சன்ஸை இந்த அளவுக்கு இவங்க டீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக, என்னோடய ஸ்டோரிலாம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் மெசேஜ் போட்டிருந்தேங்க, வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருந்தேன். அவர் உடனே ரிப்ளை பண்ணாருங்க. பண்ணதுமே என்னென்னா, உங்களோட கம்ப்ளைண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டாரு. அப்புறமா வந்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்ஓன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க கலெக்டர் ஆஃபீஸில். அவர் அவங்க வந்து ஈக்குவலன்ட் டு வந்து டெப்டி கலெக்டர், அவங்களும் டெப்டி கலெக்டராக தான் இருக்காங்க. உடனே நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்கள் ஃபைலு அவர் நாளைக்கு உங்கள் பிரச்சனையை டீல் பண்ணிடுவாருங்க அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்த நாளே அந்த டிஆர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கூப்பிட்டாங்க, இஷ்யூலாம் சொன்னாங்க. அதே சேம் டேவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து ஒரு சர்வரர் வந்து பார்த்திங்கன்னா
கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஊத்தங்கரைக்கு அனுப்புனாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையான ஒரு சர்வரை அனுப்புனாங்க, மெஷர்மெண்ட் பண்ணாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு இவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. உடனே அடுத்த நாளே வந்து அவங்க ஆடியோவுக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இமீடியட்டாக இவருக்கு அந்த பட்ட ஆர்டர் காப்பி வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஏரியா கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து கொடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்தது இம்மீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்து பார்த்திங்கன்னா பை போஸ்ட்டில் வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. சரிங்களா? இதுக்கப்புறமா நான் வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து இனிஷியேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஊத்தங்கரை தாலுக்கா ஆஃபீஸில் ஆனாங்க. அப்புறம் இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்டேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இதில் நான் ஃபேஸ் பண்ணது வந்து என்ன இஷ்யூன்றதை நான் சம்மரைஸ் பண்ணுறேங்க. எங்களோட லேண்டு வந்து 3னா கவர்மெண்ட் ரெக்கார்டில் அவங்களோட கிராம ரெக்கார்டில் ஒன்று இருக்குங்க, பத்திரத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்குங்க, என்ஜாய்மெண்ட்டில் ஒன்று இருக்குங்க. 3 வகையான வந்து இஷ்யூ இருக்குங்க. அது இல்லாமல் இதில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது நம்ம வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளை டீல் பண்ணும்போது எவ்வளோ வகையான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒவ்வொரு ஆஃபீஸருமே கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை 30 தடவை கால் பண்ணியிருப்பேங்க. நிறைய அலைய விட்டாங்க. அதாவது என்னென்னா நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த ஃபஸ்ட் இஷ்யூ நடக்கும்போதே விஓ இஷ்யூ நடக்கும்போது என்னென்னா 50,000 கொடுத்து ரொம்ப வருத்தப்பட்டேங்க. ஏன் நம்ம இந்த தப்பு பண்ணங்கோ, நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நான் 2வது தடவை ஆடியோ ஆஃபீஸில் போய்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரே ரூபா கூட யாருக்கும் நம்ம வந்து லஞ்சம் கொடுக்காம நம்ம இந்த பட்டா வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. அதே மாதிரிங்க ஒரே ரூபா கூட யாருக்கும் கொடுக்கலைங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் தைரியமாக இருந்தேங்க. அதாவது நான் வந்து ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ரொம்ப கிளியராக வந்துட்டுங்க. அதே டைமில் வந்து இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அதிகாரி வந்தாலும் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மக்கிட்ட தவறாக நடந்துக்கலாம்னா இமீடியட்டாக அதுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். நான் வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது கலெக்டர் வந்து ஆடியோ மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதாவது ஒரு அதிகாரி மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் அப்பயே இவர்கிட்ட பேசுனதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. யார் இந்த ஆடியோனோட பிஏ கிட்ட பேசுனது எல்லாமே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ரெக்கார்ட் பண்ணது எல்லாத்தையும் அவருக்கு அனுப்புனேங்க. இந்த மாதிரி லஞ்சம் கேட்குறாங்க, இந்த மாதிரிலாம். அவர் வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து என்னோடய இஷ்யூ சால்வ் பண்ணாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு அதிகாரி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி நீட் வெரி ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணுங்க. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு நியாயமானதாகவும் இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீல் பண்ண முடியுங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வருஷம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இதுக்காக. ஃபைனலாக நான் அச்சீவ்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணிவிட்டுங்க. என்னோடய கோல் என்னவோ அதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டுங்க. இந்த மாதிரி வந்து யாருக்காவது ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் நேர்மையாகவும் ஃபஸ்ட்டு உங்களோட விஷயம் நேர்மையானதானு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து யாருக்கும் பயப்படாதீங்க, எந்த லஞ்சமும் கொடுக்காதீங்க. அது நம்ம ஒரு நாட்டில் நம்ம ஒரு சிட்டிசனாக இருக்குங்க. நம்ம எல்லாருமே தவறு பண்ணுறவங்க தான், இல்லைன்னு தான் இல்லை. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான பாதையிலே அனுப்பி விட்டுறாங்க, இல்லைனா தவறாகவும் கைட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்க தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுவாங்க. இங்கே பிஸியாக இருக்கேன், அதெல்லாம் பிஸி. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் பிஸியாக தான் இருக்காங்க, எல்லாரும் வேலை தான் செய்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளோட வேலைகளை தட்டி கழிப்பாங்க. அவங்க பணம் வாங்குறதுக்காக அத்தனை வேலைகளையும் பார்ப்பாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதை வந்து ப்ராப்பராக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ இதுலேருந்து நாங்கள் ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வெற்றியாக அடைஞ்சங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு போராடி நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்து மிஸ்டர் தினேஷ் சார் ஐஏஎஸ் அவருக்கு வந்து மிக்க நன்றிங்க. அப்புறம் டிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து நிறைய எனக்கு வந்து ஒரு 2-3 அதிகாரிகள்லாம் வந்து எனக்கு வந்து நேர்மையாகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சதுக்கு காரணமே அவர் வந்து மிஸ்டர் தினேஷ் சார் கலெக்டர் சார் தான். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க.